வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதியமைச்சர் தெரிவிப்பு. ஏன் இஸ்லாமியருக்கு அமைச்சொன்றை வழங்கவில்லை என ஹேஷாவிதானகே கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி. தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக டெலோஸ் செயலாளர் கோவிந்தன் கருணாகரம் அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. ஹாங்காங் நீதிமன்றம் ஜனநாயக சார்பு செயற்பாட்டாளர்களுக்கு 10 வருட சிறை தண்டனை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. ஜனாதிபதி செயலகத்தில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 21 பேர் ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது புதிய அமைச்சரவையின் ஊடக பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். சமூக பொருளாதார ரீதியில் மீட்சியை ஏற்படுத்த வேண்டுமாயின் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்த நிலையில் அமைச்சர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஊழல் ஒழிப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே எமக்கு இந்த ஆணை வழங்கப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார ரீதியில் மீட்சியை ஏற்படுத்த வேண்டுமாயின் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களின் நம்பிக்கையை வெல்லும் வகையிலான நீதிமன்ற கட்டமைப்பு மற்றும் போலீஸ் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதேபோன்று பல சட்டங்களில் குறைபாடுகள் உள்ளன. அவற்றில் மறுசீரமைப்பை ஏற்படுத்த வேண்டும். මිනිස්සු ඉල්ලුවට මේ මහජනවරමේ තිබුණු ප්‍රබලම සාධකය තමයි මේ රටේ නැවත பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சர் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். போலீஸ் திணைக்களத்துக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது கட்டாயமானதாகும். அது சட்டத்தை உரிய முறையில் அமுல்படுத்துவதற்கு அவசியமானது என நான் கருதுகிறேன். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கான பொறுப்புகளையும் வழங்க வேண்டியுள்ளது. போலீஸ் உயரதிகாரிகள் நியமனம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு காணப்படுகின்றது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாம் செயற்படுவோம். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவினரை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். இந்த விடயத்தில் சட்டத்தை உரிய முறையில் அமல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கிறோம். அமைச்சர் வசந்த சமரசிங்க கடமைகளை பொறுப்பேற்றார். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கொழும்பு RAD மெல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை வைத்து 3/2க்கும் அதிகமான பெரும்பான்மை பலத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாம் மக்களின் எதிர்பார்ப்பை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். மக்கள் 3 வேளை உணவு உண்டு சந்தோஷமாக வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. உணவு விடயத்தில் அரசியல் பலத்தையும் பணபலத்தையும் வைத்துக் கொண்டு அதிகாரம் செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தியில் இடம் கிடையாது. நாம் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்கால வேலை திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 21ஆம் தேதி தனது கொள்கை பிரகடன உரையில் தெளிவுபடுத்தவுள்ளார். அதற்கு ஏற்றாற்போல எமது அமைச்சின் திட்டங்களும் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படும். සාමූහික වගකීමක් කැබිනට් මණ්ඩලයේ දරමින් මෙරටේ ජනතාවට අවශ්‍ය එදිනෙදා ஏன் இஸ்லாமியருக்கு அமைச்சரை வழங்கவில்லை என ஹேஷா விதானகே கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாமியர் ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பை வழங்காமைக்கு காரணம் என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இக்கேள்வியை முன்வைத்தார். ඒක හැම ආණ්ඩුවක්ම දීලා තිබෙති. එතුමා ප්‍රශ්න කරේ එතුමාගේ ජාතිය විදියට මුස්ලිම් ජාතියේ කෙනෙකුට දෙන්න බැරියයි. මොකද දැන් උගතුන් බුද්ධිමතුන් හොයාගෙන යනවා නම් ඒ උගත් බුද්ධිමත් කැටගරි එකට මුස්ලිම් ජාතියෙක් හිටියේ නැද්ද කියන එක. இஸ்லாமியர் ஒருவருக்கு அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும். நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அமைச்சு பொறுப்புகளை இஸ்லாமியருக்கும் வழங்கியுள்ளோம். ஏனெனில் நாட்டில் ஏராளமான இஸ்லாமியர்கள் உள்ளனர். இத்தகைய பின்னணியில் இஸ்லாமியர் ஒருவருக்கு என் அமைச்சு பொறுப்பை வழங்க முடியாது என அரசாங்கத்திடம் வினவ விரும்புகின்றோம். அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமனத்தில் சில குறைபாடுகள் உள்ளன. அவை தொடர்பில் குரல் கொடுக்கும் உரிமை எமக்கு உள்ளது. இஸ்லாமியருக்கு அமைச்சு பொறுப்பு ஒன்று வழங்காமைக்கு காரணம் என்ன என வினவ விரும்புகின்றோம். මුස්ලිම් ජාතියේ කෙනෙකුට දෙන්න බැරියයි. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி என்பவற்றில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இன்று பிற்பகல் 12:45 மணியளவில் முள்ளிவாய்க்கால் மாவீரர் துயிலும் இல்ல வளாகத்தில் சுடரேற்றி வணக்கம் செலுத்தினார். அதன் பின்னர் இறுதிப் போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் சுடரேற்றி மலர் தூவி வணக்கம் செலுத்தினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலர் இணைந்து கொண்டனர். இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற சூழலிலே வடகிழக்கிலேயும் விசேஷமாக வடகிழக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே தென்னிலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட சொல்ற அளவுக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணிந்திருக்கிறார்கள். எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஒற்றையாட்சியை நிராகரித்து நம்முடைய மக்களை அரசியல்மயமாக்கி இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாக காட்ட விரும்புகின்ற அந்த முயற்சியை மிகப்பெரிய அளவில் தோற்கடித்து தமிழ் மக்களுடைய உண்மையான தேசப்பற்றுடைய தேசத்துடைய அங்கீகாரத்துக்குரிய தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய முதல்ல ஒற்றையாட்சி நிராகரிப்பு, இரண்டாவது தேச அங்கீகாரத்துடன் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி மட்டும்தான் நாங்கள் நகர முடியும் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்கம் மிக தீவிரமாக இனிவரும் காலங்களிலே இயங்க வேண்டும் என்றதுதான் கட்டாய தேவை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளை உணர்ந்து நம்முடைய இயக்கத்துடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு நாங்கள் பலப்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை 2, 3, 4 மடங்கால பெருப்பிக்க வேண்டும். அதை செய்வதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் தெற்கிலே இருக்கக்கூடிய இனவாத சக்திகளுடைய இந்த நோக்கத்தை தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் தொடர்ந்து நம்முடைய மக்களை அரசியல்மயப்படுத்துகின்ற அதே சமயம் நம்முடைய மக்களுடைய முழு பலத்தையும் அணிதிரட்டி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடாத்துவதற்கு, விசேஷமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களும், வேறு வேறு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என்பதை
நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்டுகிறோம். தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக டெலோ அமைப்பின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் அறிவித்துள்ளார். தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக டெலோ அமைப்பின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள தனது இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் தேர்தல்களிலே நான் போட்டியிடும் சந்தர்ப்பம் எக்காரணம் கொண்டும் இருக்காது. 0%. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சிகளின் அழுத்தமும் அந்த கட்சிகளின் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தேவையும் ஏற்பட்ட காரணத்தினால் நான் இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருந்தேன். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். ஆனால் அரசியலில் இருந்து ஒதுங்கவும் மாட்டேன். அரசியலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவையாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பேன். அம்பாறை ஆலேடிவெம்பு பிரதேச இந்து மாமன்றத்தால் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கா கொடீஸ்வரன் கௌரவிக்கப்பட்டார். அம்பாறை ஆலேடிவெம்பு பிரதேச இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கவேந்திரன் கோடீஸ்வரன் கௌரவிக்கப்பட்டார். ஆலேடிவெம்பு பிரதேச இந்து மாமன்ற தலைவர் பி தணிகாசலம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மன்றத்தின் சிரேஷ்ட தலைவர் வே சந்திரசேகரம் உள்ளிட்ட நிர்வாகத்தினர், மன்ற உறுப்பினர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்யும் என கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்யும் எனவும் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கிடைத்து வருகின்ற செறிவான மழை தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. சில பகுதிகளில் மிதமான மழையும் சில பகுதிகளில் மிக கனமான மழை வீழ்ச்சியும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நாளை காலை 8:30 வரை பலத்த மழை பெய்யும் எனவும் மழை பெய்யும் காலங்களில் இடிமின்னல் தாக்கங்களும் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ, தெற்கு ஊவா மற்றும் வடமாகாணத்திலும் நுவரெலியாவிலும் பலத்த மழை மற்றும் மின்னல் தாக்கங்கள் காணப்படும் எனவும் நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து 4 மாவட்டங்களில் உள்ள 9 பிரதேச செயலகங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 9:30 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கிணங்க களுத்துறை மாவட்டத்தில் வலல்லாவிட்ட மற்றும் கேகாலை மாவட்டத்தில் புலத் ஹொகுப்பட்டிய மற்றும் வரக்காப்புல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் கேகாலை மாவட்டத்தின் ருவன்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குருநாகல் மாவட்டத்தில் அளவு மற்றும் நாரமல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை அறிவிப்பும், ரத்தினபுரி மாவட்டத்தில் பலாங்குட, இம்புல்பே, ஓபநாயக்க ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வீரபுரத்தில் பாடசாலை ஒன்றில் ஆசிரியர்கள் அனைவரும் இன்று சுகவீன விடுமுறை அறிவித்ததை தொடர்ந்து பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. வவுனியா வீரபுரத்தில் பாடசாலை ஒன்றில் ஆசிரியர்கள் அனைவரும் சுகவீன விடுமுறை அறிவித்ததை தொடர்ந்து மாணவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதுடன் கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. ஆசிரியர் ஒருவர் மீது சிலரால் தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாடசாலை ஆசிரியர்கள் அனைவரும் சுகவீன விடுமுறை அறிவித்து பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே வவுனியா வடக்கு கல்வி வலய அதிகாரிகள் பாடசாலைக்கு சென்று சம்பவம் தொடர்பில் பாடசாலை உப அதிபருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்று சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் ஏற்பாட்டுக் குழுவினர் சிரமதானத்தை ஒழுங்கு செய்திருந்தனர். சிரமதான பணியில் மாவீரர்களின் குடும்பத்தினர், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். இம்முறை மாவீரர் தினத்தை எந்தவித பிரச்சினைகளும் இடம்பெறாத வகையில் சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகளை மாவீரர் நாள் ஏற்பாட்டுக் குழுவினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் 10 மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது. இதன்போது சபாநாயகர் தெரிவு, பிரதி சபாநாயகர் தெரிவு, குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவு என்பன இடம்பெறும். இதனை அடுத்து முற்பகல் 11:30க்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார். அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு மக்களுக்கு முன்வைப்பார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வு ஒத்திவைக்கப்படும். இந்த நிலையில் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுக்கும் கடமையை திறம்பட செய்வோம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்கும் கடமையை திறம்பட செய்வோம் என உறுதியளிப்பதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அமைச்சின் அலுவலகத்தில் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். இந்த நிலைமையிலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நாங்கள் சரிவர திறம்பட செய்வோம் என்று அனைத்து மக்களுக்கும் உறுதியளிக்கிறோம். விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும் என அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசியல் தலையீடு இல்லாமல் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் கடந்த காலங்களில் விளையாட்டுத்துறையில் அரசியல் தலையீடு காணப்பட்டது. காட்டில் மலரும் பூக்கள் காட்டிலேயே உதிர்வதைப் போல எமது இளைய சமுதாயத்தினரின் திறமைகள் மறைக்கப்பட்டன. உள்நாட்டு வருமானத்தினூடாக விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்திருக்க முடியும். எனினும் அரசியல் தலையீடு காரணமாக கடந்த கால அரசாங்கங்கள் அவ்வாறான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. பல்வேறு சம்மேளனங்களின் ஊடாகவும் பாதிப்புகள் ஏற்பட்டன. எனினும் இனிவரும் காலங்களில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி செய்யப்படும். விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்காக சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படும். எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் சூத்திரத்தை செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்திலேயே எரிபொருள் சூத்திரத்தை மாற்றியமைப்பது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படும். தீரா ஆராய்ந்தமையை தொடர்ந்தே புதிய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமாக இருக்கும். அந்த வகையில் எரிபொருள் விலையை குறைக்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். තීරණය කරන්නේත් අපි කරන්නේත් ඔක්කොම අපි මොකද අපි මෙතනට ඇවිල්ලා තියෙන්නේ සාමූහිකම මේ කණ්ඩායමක් විදිහට ඒක ඉන්න අපේ එක මතයක් තියෙන්නේ ඒක අපි ගියත් නොගියත් சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என அமைச்சர் சரோசா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அமைச்சின் அலுவலகத்தில் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். තාවන්ගේ ආර්ථිකය ගොඩනැංවීම කියන එක කළ යුතුම දෙයක්. දරුවන්ගේ සුරක්ෂිත හෙට දවස නිර්මාණය කරන්න කාන්තාවන් සවිබල ගැන්වීම, ඒ වගේම තමයි දැනුමෙන්, ඒ වගේම අපේ තියෙන සමාජාකල්ප වලින්
විශාල සමාජ පරිවර්තනයක් අපිට අවශ්‍ය වෙනවා. ஜனாதிபதியின் கொள்கைக்கு அமைய கிராமிய வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டத்தினுள் பெண்களின் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோன்று மகளிர் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். பெண்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் போது தொழில் புரியும் இடங்களில் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாதல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயம் முன்னெடுப்போம். අපිට මේ වෙලාවේ මේ වග யாழ் பல்கலை சித்த மருத்துவ பீடாதிபதியாக விவியன் சத்யசீலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக சித்த வைத்திய கலாநிதி விவியன் சத்யசீலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நேற்று சித்த மருத்துவ பீடச்சபை கூட்டத்தில் நடாத்தப்பட்ட பீடாதிபதி தெரிவின் போது 4 மேலதிக வாக்குகளை பெற்று கலாநிதி விவியன் சத்யசீலன் பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதுவரை காலமும் சித்த மருத்துவ அலகாக செயற்பட்டு வந்த சித்த மருத்துவ கற்கை அலகு கடந்த ஜூலை 26ஆம் தேதி பீடமாக தரம் உயர்த்தப்பட்டது. சித்த மருத்துவ பீடத்தில் நஞ்சியல் மற்றும் பரம்பரை மருத்துவம், மனித உயிரியல், சமூக நல மருத்துவம், சிரோரோகமும், அறுவை மருத்துவமும், நோய் நாடல் சிகிச்சை, குணபாடம், மூலதத்துவம் ஆகிய கற்றல் துறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சித்த மருத்துவ அலகு பீடமாக தரம் உயர்த்தப்பட்ட நாளில் இருந்து முன்னாள் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி விவியன் சத்யசீலன் பதில் பீடாதிபதியாக செயற்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பாலத்தோப்பூர் பிரதேசத்தில் இலவச மருத்துவ முகாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தின் பாலத்தோப்பூர் பிரதேசத்தில் இன்று இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. கிராமப்புற மக்களுக்கும் இலவசமாக மருத்துவ சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இலவச மருத்துவ சேவை வழங்க வைக்கப்பட்டது. அல் ஹித்மத்துல் உம்மா அமைப்பின் ஏற்பாட்டிலும் IHHNL அமைப்பின் அனுசரணையிலும் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு நன்மையடைந்தனர். இலங்கை மெதடிஸ்த திருச்சபையின் வாழைச்சேனை சேகரத்தால் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடப்பட்டது. இலங்கை மெதடிஸ்த திருச்சபை வாழைச்சேனை சேகரத்தின் கிரான் ஜொபியல் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான விழிப்புணர்வு குறும்படம் ஒன்று வெளியிடப்பட்டது. சாமி என தலைப்பிடப்பட்ட இக்குறும்பட வெளியீட்டு நிகழ்வில் அதிதியாக அருட்பணி வி உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறுவர் துஷ்பிரயோகத்தை புகார் அளிக்க 1929 அழைக்கவும் என்ற பெயர் பலகை கிரான் மட்டக்களப்பு பிரதான வீதியில் பொதுமக்களின் பார்வைக்காக திருநீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேகிவளை நெடிமால பகுதி துப்பாக்கிச்சூடு தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு தேகிவளை நெடிமால பகுதியில் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 46 வயதான அனுரகுஸ்தா என்ற தேகிவளை கல்கிசை மாநகர சபை ஊழியர் ஒருவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று ஹோமாகம பெனாகுட ராணுவ முகாம் அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை கைது செய்தனர். இதன்போது பயணப்பொதியிலிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் மீட்கப்பட்டன. சந்தேக நபர் வழங்கிய தகவலின் பிரகாரம் கொலையை மேற்கொள்ள சந்தேக நபருடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மற்ற நபர் அத்துமீறிய மொரட்டுவானை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அந்த பாங்குட பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதான நபர் ஒருவரும் அதிருக்கிரிய பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதான நபர் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்கான திசைமுகப்படுத்தல் செயலமர்வு 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்கான திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இம்முறையும் நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இம்மாதம் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் காலை 9:30 முதல் மாலை 4:30 மணி வரை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வகிபாகம், நாடாளுமன்ற சிறப்புரிமைகள், நாடாளுமன்றத்தின் சட்டவாக்க செயற்பாடுகள்,
நாடாளுமன்ற குழு முறைமை, நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகள், அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலத்தினரியல் வாக்களிப்பு முறை குறித்த நடைமுறை அமர்வொன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் நாடாளுமன்ற விவகார பிரிவின் பங்கு குறித்தும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் நாடாளுமன்றத்தின் திணைக்களங்கள் மற்றும் பிரிவுகளின் தலைவர்கள் அந்தந்த பிரிவுகளின் மூலம் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் உறுப்பினர்களின் பங்களிப்புகள் மற்றும் பணிகள் குறித்து உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் பிரசார செலவினங்கள் தொடர்பான அறிக்கையை அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரசார செலவினங்கள் குறித்த அறிக்கையை எதிர்வரும் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் கையளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த அறிக்கை தேர்தல் பெறுபேறு வழியாகி 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தின் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கும் தேசிய பட்டியலில் பெயர் குறிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தமது வருமான செலவின விவர திரட்டுக்களை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்திலும் கையளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உரமானிய நிதியை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக உரமானிய நிதியை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய அதிகாரிகள் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள விவசாய அமைச்சு உரமானிய பணத்தை விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. ஜப்பான் கடல்சார் தற்பாதுகாப்பு கப்பலின் கட்டளை அதிகாரி மேற்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சிந்திக்க குமாரசிங்கவை இன்று சந்தித்தார். ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் சமேதர் கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை ஞாயிற்றுக்கிழமை வந்தடைந்தது. வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். 151 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் 199 பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுவதுடன் கப்பலின் தளபதியாக நவோகி ஹோகா தலைமை தாங்குகின்றார். இதேவேளை கப்பலின் கட்டளை அதிகாரி இன்று மேற்கு கடற்படை தலைமையகத்தில் வைத்து மேற்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சிந்தக்கு குமாரசிங்கவை சந்தித்ததுடன் கப்பல் கொழும்பில் தங்கியிருக்கும் போது பணியாளர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு கப்பலானது நாளைய தினம் புறப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் வல்வை மகளிர் மகாவித்தியாலய பரிசளிப்பு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வல்வை மகளிர் மகாவித்தியாலயத்தின் இந்த ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் ஸ்ரீலட்சுமி சுபேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் வாத்தியத்துடன் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றப்பட்டு இறைவணக்கத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. வடமராட்சி வலய கல்வி திட்டமிடல் ஆசிரிய ஆலோசகர் ஜனனி லதிர்ஷன் நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்வில் வல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரதம குருக்கள் மற்றும் சக்கோட்டை பங்குத்தந்தை அருட்பணி ஜேதிநாதன் ஆகியோர் ஆசியுரையை ஆற்றியிருந்தனர். மட்டக்களப்பு கழுதாவளை பொது நூலகமும் வாசகர் வட்டமும் இணைந்து நடாத்திய தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா நிகழ்வு கழுதாவளை பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. கழுதாவளை பொது நூலக உதவியாளர் வ கிருபாகரனின் ஒழுங்கமைப்பில் வாசகர் வட்டத்தின் தலைவர் இ கோபாலப்பிள்ளையின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச சபையின் செயலாளர் ச அறிவழகன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தின் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் குகணேசன் மற்றும் ஆலயங்களின் நிர்வாகத்தினர், அதிபர்கள், பாடசாலை மாணவர்கள், வாசகர் வட்டத்தினர் என பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். வாசிப்பின் மகத்துவம் தொடர்பிலான பேச்சுக்கள் நடைபெற்றதோடு மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வாசகர் வட்டத்தினால் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. திருகோணமலை மூதூர் பிரதான வீதியில் மரம் ஒன்று வீழ்ந்ததால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. திருகோணமலை மூதூர் பிரதான வீதியின் ஓரத்தில் காணப்பட்ட
பாரிய மரம் ஒன்று நேற்றிரவு முறிந்து விழுந்துள்ளது. போக்குவரத்து நடவடிக்கைகள் பல மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூதூர் பிரதேச சபை ஊழியர்களால் இன்று காலை 9 மணியளவில் மரம் வெட்டி அகற்றப்பட்ட பின்னர் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பின. மரம் வீழ்ந்ததால் தொலைத்தொடர்பு இணைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மூதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். மினுவாங்குடை திருட்டு சம்பவ சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். மினுவாங்குடை திருட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினுவாங்குடை பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் சிலர் 7.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றில் கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது வாகனத்தின் சாரதியாக கடமையாற்றிய சந்தேக நபர் ஊழியர்கள் வாகனத்திலிருந்து வெளியே இறங்கிய வேளை பணத்துடன் அதே வாகனத்தில் தப்பிச் சென்றனர். சந்தேக நபர் ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் வாகனம் ஹம்பகா உக்கல்கொட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சந்தேக நபர் குறித்த வாகனத்தை கைவிட்டு புரிதொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் போலீசார் அவர்களை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். வாகன ஓட்டுநர் சீருவ தம்பசூரிய பிரதேசத்தை சேர்ந்த துஷார இந்திக்கு என்பவர் என தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் உடுகம்பல பிரதேசத்தை சேர்ந்த சமன் ரணசிங்க என்பவர் என தெரிய வந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் போலீசார் சந்தேக நபர்கள் இருவரின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதுடன் அவர்களை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சந்தேக நபர்கள் குறித்த தகவல் கிடைக்கப்பெற்றால் கம்பஹா போலீஸ் நிலையத்தின் 0718591628 அல்லது 0718591610 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.